Hi friends, welcome to yuvatastykitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான dry chicken வறுவல். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றதை பாப்போம். வாங்க அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பாப்போம். ஒரு pan சூடு பண்ணிக்கங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், 5 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, டேபிள் ஸ்பூன் இல்லை ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க, சின்ன ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே நீங்கள் மசாலா போடும் போது லோ ஃப்ளேமில் செட் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் சோம்பு நல்லா வதங்கி வரணும். அடுத்து ஒரு 5லேருந்து 6 புதினா இலை போட்டுக்குங்க. புதினா இலை மெயினாக போடணும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இருந்ததுன்னா போட்டுக்கலாம் நீங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 முந்திரி பருப்பு. இப்போ ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். லைட்டாக செவந்து வரணும் முந்திரி பருப்பு. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கு. இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கங்க. வெங்காயம்லாம் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வறுவல் பண்ண போகிறோம், சிக்கன் வறுவல். பொன்னிறமாக லைட்டாக வந்தவுடனே அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அடி பிடிக்காத அளவுக்கு. நல்லா பச்சை வாசனை போகணும். பாருங்கள் முந்திரி பருப்புலாம் நல்லா செவந்து வந்திருக்கு. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், மஞ்சத்தூளும் உப்பையும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க, தக்காளி பச்சை வாசனைலாம் போகணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்குங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. நான் 5 நிமிஷம் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதுக்குள்ளேயே குக் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். இப்போ தக்காளி குக் ஆகிடுச்சு. அடுத்து 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி. இப்போ ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கிலோ சிக்கனை. சிக்கனில் வந்து தோல் இருக்கக்கூடாது சிக்கன் வறுவலுக்கு. நீங்கள் தோல் கடையில் சொன்னீங்கனாலே தோல் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. தோல் இருந்ததுன்னா அதுலேருந்து கொழுப்பு அதிகமாக விடும், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆயில் நெய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கரம் மசாலா இல்லைனா பிரியாணி பவுடர் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள். இப்போ ஒரு 5 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை வந்து நல்லா கிள்ளி போடுங்க, அப்போ தான் அதோட சாறு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் சிக்கன் கூட. ஒரு கப் சின்ன கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ நான் மீடியம் ஃப்ளேம் வைக்கிறேன். அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் பிடிக்கணும், அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரி விடுறேன். மசாலா நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. தட்டு வச்சு எதுவும் மூடக்கூடாது, அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் ஓப்பன்லேயே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க.
இப்போ மீடியம் ஃப்ளேம் செட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 75% குக்கிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி கட் பண்ணி பொடிசாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்குங்க கிள்ளி. இப்போது லோ ஃப்ளேம் வச்சு 1 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் சிக்கன் வறுவலில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிக்கன் வறுவல் வந்திருக்கு. தண்ணி இருக்கக்கூடாது, அதுக்கு தான் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக குக் பண்ணுங்கள். இந்த பதம் கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.